ஃபர்ஸ்ட் எய்ட். சரி சார், அப்போனா ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும்? அடுத்தது அவர் என்ன பண்ணணும், சரியாக பண்ண வேண்டிய வேலை என்ன? இப்போ நம்ம செய்யக்கூடாத விஷயங்களை பார்த்துட்டோம், அடுத்து என்ன செய்யணும்னு பார்ப்போம். ஒருத்தர் மயக்கமாக இருக்கார், அவருக்கு நம்ம என்ன பண்ண, முதல்ல தண்ணி தெளித்தோம், தட்டி பார்த்தோம், கிள்ளி பார்த்தோம், கை கால் தேய்ச்சி விட்டீங்க, எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஆனால் அவர்கிட்ட எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. அடுத்து என்ன யோசிப்போம் நம்ம? சார் ஹார்ட்டை கொஞ்சம் பம்ப் பண்ணி பார்க்கலாமா, இல்லை மூச்சு கொடுக்கறது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிப்போம். யோசிச்சு பாருங்க, நம்ம ஹார்ட்டை எப்போ சார் பம்ப் பண்ண முடியும்? அது எப்போ வேலை செய்யலையோ நாம என்ன பண்ணுறோம், வெளியில இருந்து ஹார்ட்டை பம்ப் பண்ணி அந்த முறையை நம்ம செயற்கையாக பயன்படுத்துகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும், அவருக்கு அந்த ஹார்ட் பீட் இருக்கான்றதை செக் பண்ணுமா இல்லையா? அதுவே செக் பண்ணலாம நாம பாட்டுக்கு மேலே உட்காந்துட்டு மாங்கன்னு பிடிச்சி அழுத்தினீங்கன்னா நல்லா இருக்கதும் போயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுவீங்க, அந்த ஹார்ட் பீட் இருக்கா, அதுதான் சொல்லுவாங்க பல்ஸ் செக் பண்ண சொல்லுவாங்க. அடுத்தது மூச்சு எப்போ கொடுக்க முடியும்? அவருக்கு சுவாசம் இல்லை, அப்ப நீங்க வெளியில சுவாசம் கொடுக்குறீங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அவருக்கு மூச்சு இருக்கா சுவாசம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்ய ஆரம்பிங்க. இந்த முறைக்கு பேரு ஃபர்ஸ்ட் எய்ட்ல ஏபிசி செக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த முறைக்கு பேரு ஏபிசி. ஏ அப்படின்னா ஏர்வே, பினா பிரீத் வே, சி சர்க்குலேஷன். ஃபர்ஸ்ட் ஏர்வேன்றது என்னது, அவருடைய சுவாச குழாயில ஏதாவது அடைப்பு இருக்கா, சாப்பிடும்போது ஏதாவது தொண்டையில் சிக்கி இருக்கலாம், அதனால கூட மயக்கம் ஏற்பட்டுருக்கலாம். அப்ப ஏதாவது அடைப்பு இருக்கா செக் பண்ணும், ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது பீனா பிரீத் வே, அவருடைய சுவாசம் இருக்கா இல்லையா ரெண்டாவது. மூணாவது சர்க்குலேஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், அவர் ரத்த ஓட்டம் பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணும். இந்த மூணும் செக் பண்ண தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் தெரியும்னு அர்த்தம். அப்ப ஏபிசி முதல்ல எப்படி செக் பண்ணுதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணுறது பார்ப்போம். சரிங்களா? எனக்கு ஒரு வாலண்டியர் வேணுமே. ஐயா நீங்க வாங்க. ரைட், படுத்துக்கணும், தலை இந்த பக்கம் கால் இந்த பக்கம், கொஞ்சம் மேலே இருக்கு. இப்போ முதல்ல பல்ஸ் எப்படி செக் பண்ணுதுன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் யாருக்காவது பல்ஸ் செக் பண்ண தெரியுமா? அக்குபஞ்சர் தெரிஞ்சவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு இப்போ பல்ஸ் செக் பண்ண தெரியுமா? எங்கே பண்ணலாம்? கையில். கையில் லெஃப்ட் பண்ணுவீங்களா ரைட் பண்ணுவீங்களா? ரெண்டு கையிலையும் பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்ட் ஈஸியாக சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் பிரெயின் அதிகமாக வேலை செய்யறதுனால ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் லெஃப்ட் சொல்லுவோம். ஸோ லெஃப்ட்ல எங்கே பார்க்கலாம், யாரை காட்ட முடியுமா? லெஃப்ட்ல பல்ஸ். ஓகே, ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் கை காட்டுற இடம் இந்த இடத்துல காட்டுறீங்க, கரெக்டா? இந்த இடத்துல, இங்கேயா? சரி, இந்த இடத்துல பாருங்க. யார் யாரெல்லாம் இங்கே கை வச்சு பார்த்துட்டு பல்ஸ் தெரியும் சொல்றீங்களோ நீங்களாம் அதிகமாக சினிமா பார்ப்பீங்கன்னு அர்த்தம். அந்த சினிமா டாக்டர் டிராமா டாக்டர் மட்டும்தான் இங்கே கை வச்சு பார்த்துட்டு தெரியுதே அப்படின்னு. என்ன தெரியுதுங்க? இங்கெல்லாம் எதுவும் தெரியாது. அப்கோர்ஸ் இங்கேயும் பார்க்க முடியும், அங்கேயும் ஒரு சான்ஸ் இருக்கு. எப்போ தெரியுங்களா? இந்த கிராமத்தெல்லாம் பாருங்க, யாராவது வயசான கிழவி, ஒரு லேடி மயக்கமாக விழுந்துட்டாங்கன்னா ஒரு கிழவி வரும், வயசான கிழவி வரும், வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல விஷயம் சொல்லும். என்னது நல்ல விஷயம்? ஆமா ஆமா, நீங்க ஏதாவது சாருக்கு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. கர்ப்பமா இருக்கும்போது மட்டும் பெண்களுக்கு கூடுதலாக ஒரு பல்ஸ் தெரியும். அந்த மாதிரி பல்ஸ் தான் இங்க நீங்க பார்க்க முடியும். தவிர நாம எல்லாருக்கும் எங்க பல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, இடது கை கட்டை விரல், அந்த கட்டை விரலுக்கு சைடில் பாருங்க, இந்த இடத்துல ஒரு குழி மாதிரி இருக்கும், லேசா ஒரு பள்ளமா இருக்கும். அந்த இடத்துல நான் வச்சிருக்க மாதிரி ஒரு 4 விரல் வச்சு செக் பண்ணி பாருங்க. இருக்கா பல்ஸ்? இருக்குங்களா? லெஃப்ட் சைடில் இங்க பாருங்க பள்ளம் இருக்கு, அந்த இடத்துல 4 விரலை வச்சு செக் பண்ணி பாருங்க. இன்னும் கொஞ்சம் இந்த பாருங்க, இந்த சைடு ஒரு விரலை வச்சீங்கன்னா மிஸ் ஆயிடும். 4 விரலை வச்சு செக் பண்ணி பாருங்க. இருக்கா பல்ஸ்? ரைட், இதுதான் பல்ஸ் பார்க்குற இடம். எல்லாருக்கும் கேட்டுச்சா? இதை பாட்டா கேட்டுதான் வேக வேகமாக எல்லாம் தலையாட்டினாங்க. பல்ஸை கேட்க முடியாது, உணர முடியும். சரி, இவரை பொறுத்த வரைக்கும் இங்க பல்ஸ் செக் பண்ணி பாக்குறீங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை தெரியலன்னு வச்சுக்கலாம், சார் போயிடுச்சு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, அவருக்கு ஹார்ட் பீட் தெரியுதான்னு பாருங்க. ஒரு கையை வச்சு பாருங்க, தெரியலனா 2 கையை வச்சு பாருங்க. அதுவும் தெரியலனா காதை வச்சு கேளுங்க, ஹார்ட் பீட் உங்களால கேட்க முடியும். சரி சார், ஒருவேளை ரொம்ப வீக்கா இருக்காரு, ஹார்ட் பீட் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. உடனே சார் இப்ப கன்ஃபார்மா பூஜ்ஜது, நீங்க சொந்தக்காரங்களாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு இப்ப சொல்ல முடியுமா?
முடியாது. எப்போ ஒரு டாக்டர் வந்து டெத் சர்டிஃபிகேட் கையெழுத்து போடுவார்னா, நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணீங்க, ஒரு டாக்டர் கூட்டிகிட்டு வந்து அந்த பெரியவர் இறந்துட்டாருன்னு சொல்லி செக் பண்ணுறீங்க. அவர் என்ன பண்ணுவார், முதல்ல கையை பார்ப்பார், ஹார்ட் பீட் செக் பண்ணுவார், ஃபைனலாக இந்த தாடையை தூக்கிட்டு இந்த லெஃப்ட் சைடில் வச்சு செக் பண்ணி பார்ப்பார். எல்லாரும் வச்சு பாருங்க, இந்த இடது பக்கமாக இந்த பொசிஷனில் இங்கே வச்சு செக் பண்ணி பார்ப்பார். இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் எதுவுமே இல்லைன்னா மட்டும்தான் அவர் இறந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணுவார். இதுதான் ஃபைனல். இது பேர் தமனின்னு பேர். பிரெயின்லேருந்து வரக்கூடிய டைரக்ட் நரவு. அந்த நர்வ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபைனல் பல்ஸ் எவ்வளோ மெதுவாக இருந்தாலும் க்ளீனாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். லெஃப்ட் சைடில் இந்த இடம், இந்த காதுலேருந்து இப்படி கீழே இறங்கும், இந்த இடத்துல இங்கே வச்சு பாருங்க. ஃபீல் பண்ண முடியுதா? எல்லாருக்கும் ஃபீல் பண்ண முடியுதா? எல்லாம் உயிரோட இருக்கீங்களா? சரி, எப்பெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வருதோ என்ன பண்ணலாம், நீங்களே கை வச்சு பார்த்துட்டு ஐயா நான் இருக்கேன் அப்புறம் உங்களுக்கு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்த்தல ஐயாவுக்கு வந்து பல்ஸ் இருக்கு. ஆமா. அடுத்து 2வது என்ன பார்க்கணும், மூச்சு இருக்கான்னு செக் பண்ணணும். எங்க பார்க்கலாம்? சில பேர் இவ்வளோ சீரியஸாக பார்க்க, வேற எங்கேயும் பார்க்க முடியாது, நீங்க மூக்கில் மட்டும்தான் பார்க்க முடியும். எனக்கு பயமா இருக்குது. இப்போ கை வச்சு பார்த்தா என்ன ஃபீல் பண்ணலாம், அந்த சூடான காற்றை ஃபீல் பண்ணலாமா? அது இல்லை, கடைக்கு ஒரு அவங்க ஃபீல் பண்ண முடியலன்னா அந்த கூட்டத்தில் யாராவது கண்ணாடி போட்டுருந்தாங்கன்னு வைங்க, அந்த கண்ணாடியை வாங்கி தொடச்சிட்டு வச்சு பாருங்க, அதில் என்ன தெரியும், மாய்ஸ்சர் தெரியுமா, அதை வச்சு பார்க்கலாம். சரி, வாட்ச் கட்டிருக்கீங்க, அந்த வாட்சை தட்டி பாருங்க, கண்ணாடியா இருந்ததுன்னா அந்த வாட்சை கூட யூஸ் பண்ணலாம். மொபைல் ஃபோன் வச்சிருக்கோம் எல்லாருமே, அந்த மொபைல் ஃபோனில் ஸ்க்ராட்ச் கார்டு இல்லாமல் இருந்தால் அதையே வச்சு பார்க்கலாம். இல்லை சார் இது ரொம்ப வேண்டப்பட்டவர் தான் அப்படின்னா அந்த ஸ்க்ராட்ச் கார்டை எடுத்துட்டு வச்சு பாருங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் மறுபடியும் என்ன பண்ணணும், ஒரு கடைக்கு போய் 400 ரூபா கொடுத்து கியூல நின்று ஒட்டணும். ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆள் 400 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு பாருங்க, இல்லைன்னா அடுத்த ஐட்டம் போயிடலாம். அந்த கூட்டத்தில் யாராவது லேடிஸ் இருந்தாங்க, ஆஃபீஸ் போகிற லேடிஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன வச்சுருப்பாங்க பர்ஸில், அந்த கண்ணாடியை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி வச்சு பார்க்கலாம். ஒருவேளை சார் பேருங்க சார், ஆமாம், ரங்கசாமி பண்ண பாவம், இவரு மயக்கமாய் விடும்போது எதுவுமே கிடைக்கல, வாட்ச் இல்லை, மொபைல் ஃபோன் இல்லை, அந்த அக்காவும் அன்னைக்குன்னு பார்த்து லீவு. ஆனால் அவங்களுக்கு என்ன யோசிக்க தோணுது, சார் அன்னைக்கு கிளாஸில் சொன்னாரே ஏதாவது மிரரை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் மிரர் தேடி போனீங்க, கிடைக்கல, பக்கத்து வீடு ஓடி போனால் இந்த சைஸில் ஒரு மிரர் இருந்தது, சரி இருக்கட்டும் பரவாயில்ல தூக்கிட்டு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து மேலே வச்சு ஒரே அழுத்தி அது கடைசி மூச்சாக்கிடக்கூடாது. அது இல்லை அடுத்த ஐட்டம் போயிடலாம். ஒரு சின்ன பேப்பரை கழிச்சு மூக்கு பதில் வைக்கலாமா? இல்லை நீங்கள் போட்டிருக்க ஷர்ட்டில் உங்கள் கர்ச்சீஃபில் ஏதாவது நூல் இருந்தால் கூட அதையும் என்ன பண்ணலாம், எடுத்து மூக்கு கிட்ட வைக்கலாம். மூக்கு கிட்ட தான், மூக்கு உள்ளே வைக்கக்கூடாது. மூக்கு பக்கத்தில் வச்சுன்னா என்ன தெரியும், அதில் லேசாக அசையும் இல்லையா? ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படணுமா அந்த மூச்சு செக் பண்ணுறது அப்படின்னா, கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். ஏன்னா இனி இப்போ செக் பண்ணதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம அவர் என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது முடிவு போகிறோம். இப்போ நம்ம செக் பண்ண பண்ணிட்டு இருக்கோம். அப்போ செக் பண்ணி பார்த்தீங்க, இவரை பொறுத்த வரைக்கும் மூச்சும் இருக்கு, பல்ஸும் இருக்கு, ஆனால் மயக்கமா இருக்காரு. இதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் போகிற டைம் இருக்கு இல்லையா, அந்த கோல்டன் ஹவர் சொன்னோம் இல்லையா, அந்த கோல்டன் எவ்வளோ நேரம்ன்றீங்க, ஜஸ்ட் 10 minutes. வித்தின் 10 minutesக்குள்ள நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் அவரை காப்பாற்றலாம். முடியுமா? வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் தான் அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா மினிமம் ஆம்புலன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். அது வரைக்கும் அவரை சும்மா வச்சிருக்க முடியாது, நமக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. நல்லா ஞாபகம், இதுக்கு பேர் டீப் அன்கான்ஷியஸ். ஒருத்தருக்கு பல்ஸ் இருக்கு, மூச்சு இருக்கு, மயக்கமா இருக்காருன்னா அது டீப் அன்கான்ஷியஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு 10 minutes நம்ம ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ண வாய்ப்பு இல்லை, நாமளே தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆகணும். ஏதாவது பண்ண முடியுமா யாருக்காவது? நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் தெரிஞ்சிருந்தால் ஏதாவது செய்ய முடியும். ஆனால் ஜென்ரலாக பப்ளிக்கில் பேசும்பொழுது நம்ம அந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? இதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான டெக்னிக் இருக்கு, ஒரு வழி இருக்கு. ரைட், அந்த சேர் எடுங்க. பிடிச்சிக்கணும். இப்போ என்ன நடக்குது, ரத்த ஓட்டம் வேகமாக அவருடைய மூளை பகுதிக்கு போக ஆரம்பிக்குமா? அவ்வளோதான் சார். அதிகபட்சம் 5 minutes சார், மயக்கம் தெரிஞ்சு எழுந்துடுவார். மேக்ஸிமம் 5 minutes. வரேன் என்ன சுச்சுவேஷன் அவன் சொல்கிறேன். ஒருவேளை 5 நிமிஷம் கழிச்சும் ஒரு மயக்கம் தெரியல அப்படின்னா
இப்போ என்ன பண்ணலாம், தண்ணி எடுத்து ஃபேஸில் தெளிங்க, எழுந்துருவாங்க. எழுந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சூடாக ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம். பால், டீ, காஃபி இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். ஆனால் எக்காந்து கொண்டும் கூல் ட்ரிங்க்ஸோ தண்ணியோ கொடுக்கக்கூடாது. ஏன்? அப்படியே பாடி டெம்பரேச்சர் லோவாக இருக்கும். இப்போ நீங்கள் சூடாக ஏதாவது கொடுக்கும்போது அந்த டெம்பரேச்சர் காம்பன்சேட் ஆகுமா, அதுக்காக சொல்லுது. சரிங்களா? இதை பண்ணினா போதும், வேறு எதுவும் அவருக்கு அவசியம் இல்லை. ரைட். இப்போது எனக்கு சார் வந்து ஒரு சேர் கொடுத்தாரு, எடுத்து வச்சுட்டேன். வீட்டில் இருக்கீங்க, வேறு என்ன இருக்கணும், நம்ம கையில் தூக்கி பிடிக்கலாம், இல்லை பில்லோஸ் இருந்துன்னா அடுக்கி வைக்கலாம். ஒரு அட்டைப்பட்டி கமுத்தி போடலாமா, இல்லை ஒரு குடத்தை கமுத்தி போடலாங்களா, ஒரு ஸ்டூலை கமுத்தி போடலாமா, இல்லை உட்காந்து ஷோல்டரில் பிடிச்சிக்கலாமா? ஏதோ ஒன்று நமக்கு தேவை. ஒரு 1.5 ஃபீட்லேருந்து 2 ஃபீட் ஹைட்டில் அவங்க காலை உயர்த்தி வைக்கணும். இதை பண்ணினா போதும், வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? அடுத்தது, இந்த மாதிரியான சூழ்நிலை யாருக்கெல்லாம் ஏற்படும்? இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து யாருக்கெல்லாம் வரும்? 5 பேருக்கு 5 விதமான ஆக்சிடென்ட்ஸில் ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும். யார்? ஃபஸ்ட்டு கரண்ட் ஷாக். எலக்ட்ரிக் ஷாக்னால மயக்கமாயிட்டார் ஒருத்தர். அப்போ இந்த ஸ்டேஜ் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. 1. 2வது, யாரோ ஒருத்தர் தண்ணியில் முழுகிட்டாங்க, நீச்சல் தெரியல, அவங்களும் இந்த மாதிரியான மயக்கத்துக்கு போவாங்க. 3வது, 18 ஹவர்ஸ் இல்லை 20 ஹவர்ஸ் சாப்பிடாமல் இருக்கீங்க, உண்மையான ஃபாஸ்டிங், ரியல் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் கூட சமயத்தில் மயக்கம் ஏற்படும். நம்ம ஸ்கூல் குழந்தைங்கள நம்ம சமயத்தில் கவனிச்சிருப்போம். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது சம்டைம்ஸ் குழந்தைங்களை ப்ரேயர் டைமில் மயக்கம் ஆயிடுவாங்க. நமக்கு சில நேரத்தில் பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் கூட வரும். ஏன்? அந்த குழந்தை சாப்பிடல, முதல் நாள் ஈவினிங் சாப்பிடல, நைட் அம்மா வேண்டியதை செஞ்சதில்ல, காலையிலையும் அவசரம் கிளம்பி வந்தாச்சு, அந்த குழந்தை மயக்கமாகி விடுது. அப்போ சரியான உணவு இல்லை அப்படின்னாலும் நமக்கு மயக்கம் ஏற்படும். அடுத்தது, ரோல் நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது, டைரக்டாக கண்ணில் பார்க்குறீங்க. அப்போ என்ன ஆகுது? மூளைக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுமா? இன்னொரு அதிர்ச்சி, யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஒரு சோகமான செய்தி உங்களுக்கு கிடைக்குது. அப்போ என்ன இருக்கும்? மூளைக்கு அதிர்ச்சி ஏற்படுமா? இப்போ இதில் ஒரு வேடிக்கை பாருங்கள். அந்த காலத்தில் நமக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஊரில் இறந்துட்டாங்கன்னா நமக்கு எப்படி தகவல் வரும்? டெலகிராம். ஒரு டெலகிராம் கொடுப்பாங்க, அது நம்மகிட்ட வந்து சேரும்போது ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகும். நிறைய பேருக்கு டெலகிராம் அப்படின்னாவே ஏதோ ஒரு செய்தியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கெஸ் இருக்கும் நம்மகிட்ட. ஆனால் இப்போல்லாம் எமன் பேக்கெட்லேயே இருக்கிறான். நம்ம மொபைல் ஃபோன் இல்லையா, யாரோ நம்பர் வருது, இது என்னதுன்னு தெரியலன்னு சொல்லி புது நம்பராக இருக்குன்னு சொல்லிட்டு காதில் வைக்கிறீங்க, அங்கே ஏதோ விஷயம் சொல்கிறாங்க, யாரோ அங்கே இறந்துட்டாங்க, விஷயம் வந்தோன்னு என்ன ஆகுது? இங்கே நமக்கு அதிர்ச்சி ஏற்படுது, அவங்களுக்கு மயக்கம் வரும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய எல்லா மயக்கத்துக்கும் என்னது ஃபர்ஸ்ட் எய்டு? இப்போ நீங்கள் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் எய்ட். இதை பண்ணினா போதும், வேறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்?